செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். வேறு கட்சிக்கு செல்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், பரபரப்பான அரசியல் நகர்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலகுதி, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நாளை தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைவார் என்று சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் அதற்கு முன்னதாகவே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மற்றொரு கட்சிக்கு சென்றால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி தானாகவே காலியாகிவிடும் என்ற அடிப்படையில் அதற்கு வழிவகுக்காமல் அதற்கு முன்னதாகவே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் சட்டமன்றத்துடைய விதிகளின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அடிப்படையில அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவே தான் தொடர முடியும். அந்த அடிப்படையில் ஒரு கட்சிக்கு தான் சென்று சேருவதற்கு முன்பாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சற்று முன்புதான் நம்ம அந்த செய்தியை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி சபாநாயகரிடம் செங்கோட்டையன் அளித்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் இதற்கு முன்பு கடந்த மாதங்களுக்கு முன்பு திமுகவில் சேர்ந்திருந்த மனோஜ் பாண்டியன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த போது உடனடியாக சபாநாயகர் அதனை ஏற்றுக்கொண்டார். அந்த அடிப்படையில் செங்கோட்டையனுடைய ராஜினாமா கடிதமும் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் முக்கியமாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இது எங்கிருந்து தொடங்கியது என்றால், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழாவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாராட்டு விழா நடத்திய போது அதில் முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவுடைய படம் இடம்பெறவில்லை என்று தன்னுடைய முதல் குற்றச்சாட்டை, ஒரு புகாரை வைத்து அதிமுகவுக்கு எதிரான தன்னுடைய எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துதான் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதிலிருந்து தொடங்கி பல்வேறு விஷயங்களில் அவருடைய எதிர்கருத்துக்கள் அதிமுகவிற்கு தொடர்ச்சியாகவே பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்து வந்தன. அந்த அடிப்படையில் செங்கோட்டையனுடைய அரசியல் நகர்வுகளை பொறுத்து அதன் பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திய நிலையில் அப்போதே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவரை அதிமுக தலைமை நீக்கவில்லை. இது எப்போது அவர் நீக்கப்பட்டார் என்றால் அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்திக்கு முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடி தினகரன் அம்மா மக்கள் இணைந்து சென்ற பொழுது அன்றைய தினம் அவர் நீக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கும் நிலையில் அடுத்த மறுதினம் அக்டோபர் 30ஆம் தேதிக்கு மறுதினம் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தொடர்ச்சியாகவே அதிமுக தலைமைக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்த ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தான் அவர் தன்னுடைய அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த ஒரு சூழல்ல அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு, மாவட்ட செயலர் பதவி என அனைத்திலிருந்தும் அவர் நீக்கப்பட்ட நிலையில் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே அரசியல் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட வந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் கடந்த 2 தினங்களாகவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவார் என்று அந்த செய்திகள் தொடர்ச்சியாக வரப்பெற்றன. இந்த ஒரு சூழல்ல நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் முன்னிலையில் அவர் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொள்வார் என்று தற்போது சொல்லப்படுகிறது. அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி சத்யபாமா, அதே போல பல்வேறு ஒன்றிய கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த பல்வேறு ஒன்றிய செயலாளர்களையும் அதிமுக தலைமை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவருடைய ஆதரவாளர்கள் சுமார் 100 தாவேகாவில் இணைவார் என்று தற்போது சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் சந்திப்புகளை கட்சியில் தாவேகாவில் இணைந்த பிறகு அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.